பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். நம்முடைய திருச்சபையில் நடக்கும் 21 நாட்கள் உபவாச ஜபம். இந்த நாட்களிலே ஜபத்தை மையமாக வைத்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டு வருகிறோம். முதல் வாரத்தில் நாம் பார்த்த செய்தி தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தொடர்ந்து வேறு ஏதாகிலும் ஜபங்களை குறித்து தியானிக்கலாம் என்று என்னுடைய மனதை பல ஜபங்களிலே செலுத்தி கொண்டிருந்த பொழுது இந்த தானியேலின் புத்தகத்திலிருந்தே கர்த்தர் இன்னொரு செய்தியை எனக்கு கொடுத்தார். அதைத்தான் உங்கள் மத்தியிலே நான் வைக்க விருப்பப்படுகிறேன். நிச்சயமாகவே இந்த வார்த்தைகள், இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக பலனாக இருக்கும் என்று நான் முழு நிச்சயமாய் நம்புகிறேன். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு, தேவனே சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவர், எல்லாவற்றையும் கண்ட்ரோல் செய்கிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுதான் இந்த தானியேல் புத்தகத்தினுடைய மைய கருத்து. ஒரு முக்கியமான செய்தியை தானியேல் முதல் அதிகாரத்திலிருந்து முழு புத்தகத்தில் என்ன சொல்ல வருகிறார் என்றால், யார் அரசாட்சி செய்தாலும் தேவனே ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். எத்தனை அதிகாரம் மிகுந்த பதவிகள், ராஜாக்கள் இருந்தாலும் கர்த்தரே எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறார், கண்ட்ரோல் செய்கிறார் என்பது இந்த தானியேல் புத்தகத்தின் மைய கருத்தாக இருக்கிறது. அருமையானவர்களே, பூமியில் உள்ள சகல ராஜ்யங்களையும் ராஜாக்களையும் தமது நோக்கத்தின் நிறைவேறுதலுக்காக ஆண்டவர் செயல்படுத்துகிறவராக, கட்டுப்படுத்துகிறவராக காணப்படுகிறார். கர்த்தருடைய ஆளுகை என்பது ஏதோ கிறிஸ்தவ மக்கள் மீது மாத்திரமோ, கிறிஸ்தவ நாடுகள் மீது மாத்திரமோ அல்ல, சகல ஜனங்கள், சகல தேசங்கள் எல்லார் மீதும் ஆண்டவர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 46:10 வாசிக்கலாம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். தேவனாகிய கர்த்தர் தாம் ஒருவரே வல்லமையான தேவன் என்பதை சகல நாடுகளும் ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படியாக தம்மை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், பூமியிலே உயர்ந்திருப்பேன். ஜாதிகளுக்குள்ளே என்றால் தேசங்களுக்குள்ளே உயர்ந்திருப்பேன். ஜாதி என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நீங்கள் ஆங்கில வேதத்தில் பார்த்தீங்கன்னா நேஷன்ஸ் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். சகல தேசங்களுக்கு மத்தியிலே, சகல ஜனங்களுக்கு மத்தியிலே நான் உயர்ந்திருப்பேன். இந்த வசனத்தின் நிறைவேறுதல், 46 10 நிறைவேறுதலை தானியேல் புஸ்தகத்திலே நாம் நன்கு அறிந்து கொள்ளலாம். தானியேலின் காலத்தில் 4 ராஜாக்கள் ஆளுகை செய்தார்கள். முதல் வாரம் நம்ம இதெல்லாம் பார்த்தோம். இந்த 4 ராஜாக்களின் ஆளுகை செய்கிற காலத்தில், அதாவது அந்த 4 ராஜாக்களும் யூத ராஜாக்கள் அல்ல, விக்கிரகாராதனை செய்கிற ராஜாக்கள், பாபிலோன் ராஜாக்கள். இந்த ராஜாக்களின் காலத்தில் அவர்கள் தேசத்தில், ராஜ்யத்தில் புறப்பட்ட ஒரு அறிக்கை என்னவென்றால், தானியேலின் தேவனை போல, இந்த யெகோவா தேவனை போல வேறொரு தேவன் பூமியிலேயே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு சாட்சி வெளிப்படும்படியாகவே சகல ராஜாக்களை, ராஜ்யங்களை கர்த்தர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். பாபிலோன் சாம்ராஜ்யம், அந்த சாம்ராஜ்யம் என்பது ஒரு வல்லமை பொருந்திய ராஜா நேபுகாத்நேச்சார். பஃபூன் போன்ற ஒரு ராஜா, அதிகாரம் வல்லமையற்ற ஒரு தேசம். இங்கு கர்த்தர் நானே தேவன், நானே ராஜா என்று வெளிப்படுத்தி கொண்டிருக்கவில்லை. ஒரு பவர்ஃபுல் கிங், முழு உலகத்தையும் அரசாண்ட நேபுகாத்நேச்சார், உலகத்திலேயே சிறந்த அந்த தொங்கு தோட்டங்களை உண்டாக்கின பாபிலோன் கலாச்சாரம். இன்றைக்கும் சரித்திரத்திலே பாபிலோன் பெருமை மிகுந்த கலாச்சாரம். எத்தனை ராஜாக்கள் ஆளுகை செய்தாலும் ஆண்டவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி சொன்னார், நானே எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? பிரைஸ் தி லார்ட். இந்த நேபுகாத்நேச்சார் சாம்ராஜ்யத்தில் அடிமையாக கொண்டு போகப்பட்டவன் தான் தானியேல். தானியேல் அந்த தேசத்திலே ஒரு கண்ணீரின் பாத்திரமாக இருந்தான். அந்த தானியேலை பயன்படுத்தி தான் தேவன், நானே சகல தேசங்களுக்கும் ராஜாவாக, தேவனாக இருக்கிறேன் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இந்த செய்திக்குள்ளாய் போவதற்கு முன்பதாய் ஒன்றை சொல்லுகிறேன். அன்பான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீங்கள் ஒரு அடிமைத்தனத்திற்குள்ளாக இருக்கலாம். உங்களுக்கு மேலாக இருக்கிற அதிகாரி பொல்லாத ஒரு அதிகாரியாக இருந்து உங்களை
டார்ச்சர் பண்ணுற ஒரு நிலையில் உங்களுடைய வேலை ஸ்தலம், உங்களுடைய குடும்ப சூழ்நிலை, நீங்கள் இருக்கிற அந்த சமுதாயம், இப்படி நீங்கள் காணப்படலாம். உங்களுக்கு மேலாக இருக்கிறவர்கள் உங்களை நசுக்க, உங்களை ஒடுக்க அவர்கள் தீர்மானித்து பல காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் எப்படி கண்ணீரில் இருந்த, சிறையிருப்பில் அடிமைத்தனத்தில் இருந்த அந்த தானியேலை பயன்படுத்தி நான் தான் ராஜா என்று ராஜாக்களுக்கு கற்றுக் கொடுத்தவர் உங்களை பயன்படுத்தி, எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? உங்களை யார் ஒடுக்குகிறார்களோ, உங்களை யார் வீழ்த்த நினைக்கிறார்களோ அவர்களுக்கு சொல்ல இருக்கிறார், என்னை போல ஒரு தேவன் இல்லை. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, நானே சகல வல்லமை பொருந்திய ராஜா, என்னை போல ஒரு தேவன் இல்லை, என்னை போல ஒரு ராஜா இல்லை. உங்கள் இருதயம் சமாதானத்தில் இருக்கட்டும். ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? முன்னேற முடியாதபடி நீங்கள் தடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? பொல்லாத அதிகாரிகள் உங்கள் மேல் எழும்பி உங்களுடைய பலவிதமான வளர்ச்சியை கெடுத்து கொண்டிருக்கிறார்களா? நான் உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன், இந்த ராஜாக்களுக்கு கீழாக தானியேலை கொண்டு போனதற்கு காரணம், தானியேல் மூலமாய் ராஜாக்கள் சொல்ல வேண்டும், இந்த தேவன் தான் மெய்யான தேவன். ஒரு பொல்லாத அதிகாரங்களுக்கு கீழாக உங்களை கொண்டு போய் ஆண்டவர் நிறுத்தி இருப்பதற்கு காரணம், என் ஜனங்கள் பாடுபட வேண்டும், அழிய வேண்டும், கண்ணீர் விட வேண்டும் என்பது அல்ல அவருடைய நோக்கம். உங்கள் மூலமாய் உங்களுக்கு மேலாக இருக்கிறதான அதிகாரிகள் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த தேவனை போல வேறொரு தேவன் இல்லை. 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே, தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. ஆண்டவரே, 4 ராஜாக்கள் அறிக்கையிடுகிறார்கள், இந்த தேவனே மெய்யான தேவன். பொற்சிலையை உண்டாக்கி விக்கிரகத்தை வணங்குகிற அந்த ராஜாக்கள் சொல்லுகிறார்கள், என் தேவனை காட்டிலும் யெகோவா தேவன் பெரிய தேவன். 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நாங்கள் வேலை செய்கிற இடம், நாங்கள் ஆண்டவரே அப்பா இருக்கிற சமுதாயம் விக்கிரக ஆராதனைகள் நிறைந்த இடம், பொல்லாத அதிகாரங்கள், ஆண்டவர் அடக்குமுறைகள் நிறைந்த ஒரு சமுதாயம், அரசியல் சூழ்நிலை. ஆனால் எங்களுடைய கண்ணீருக்கும் எங்களுடைய ஆண்டவர் வேதனைகளுக்கும் மத்தியிலே நீர் உம்முடைய வல்லமையை எங்கள் மூலமாய் வெளிப்படுத்த போகிறீர். ஆண்டவரே, ராஜாக்கள் அறிந்து கொள்ளப் போகிறார்கள், அதிகாரிகள் அறிந்து கொள்ளப் போகிறார்கள், இந்த இயேசுவே மெய்யான தேவன், இவருடைய அதிகாரமே மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சர்வ அதிகாரம் உடையவர் என்பதை கர்த்தர் அப்படியே செய்வீராக. சத்தமா ஆமென் சொல்லலாமா? சங்கீதம் 31 14 15. நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். அன்பானவர்களே, இந்த வார்த்தைகளை சொல்லுவது யார் என்றால் தாவீது. என்ன சொல்ல வருகிறான்? என் சத்துருக்களின் கைக்கும் என் துன்பப்படுத்துகிறவர்கள் கைக்கும். அப்போ என்ன இந்த சூழ்நிலை இருக்கிறது என்றால், தாவீது ஒரு சாதாரண ஒரு மனிதன். ஆனால் தாவீதின் உயிரை வேட்டையாட துடிக்கிறவன் யார் என்றால் சவுல் என்கிற பலம் வாய்ந்த ராஜா. இராணுவம் அவன் கையில் இருக்கிறது, அதிகாரம் அவன் கையில் இருக்கிறது, அவன் கட்டளையிட்டால் எல்லாமே நடக்கும். ஆனால் தாவீதோ ஒரு சாதாரணமானவன். ஒரு இடத்துல அவன் சொல்லுகிறான், ஒரு செத்த நாயை போல, ஒரு தெள்ளுப்பூச்சியை போல இருக்கிற என்னையா இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருக்கிற நீர் தேடி வருகிறீர். தன்னை எப்படி அவன் சொல்றான்? நான் ஒரு செத்த நாயை போல இருக்கிறேன், ஒரு தெள்ளுப்பூச்சியை போல, அப்படி நசுக்கப்பட்ட அந்த நிலையில நான் இருக்கிறேன். இவ்வளவு பலவீனமான என்ன ஒடுக்குவதற்கு, அழிப்பதற்கு பலம் வாய்ந்த இராணுவ பலம் கொண்ட அந்த இஸ்ரவேலுக்கே ராஜாவை இருக்கிற நீர் எனக்கா விரோதமாக இவ்வளோ நீர் பிரயாசப்படுகிறீர்? இதுதான் சூழ்நிலை. ஆனால் இந்த சூழ்நிலையில் தாவீது சொல்றான், நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். ஏன்னா மனுஷன் அங்கே சொல்லிட்டு இருக்கிறான், ராஜா சொல்லிட்டு இருக்கிறான், நான் நினைச்சா யாரும் அதை என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது. அதை சொல்லக்கூடிய ஒரே ஒருவர் யார் என்றால் கர்த்தர் மாத்திரமே. நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? இதை சொல்லக்கூடிய ஒரே ஒருவர் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. ஆனால் சவுல் சொல்றான், நான் நினைச்சேன் அவனை என்ன பண்ணிடுவேன், க்ளோஸ் பண்ணிடுவேன். அதனால தாவீது சொல்றான், ஆண்டவரே நீரே என் தேவன். மனுஷன் தேவன் அல்லப்பா. இந்த மனுஷன் இப்படி சொல்றான்ப்பா, நான் நினைச்சேன்னா முடிச்சிருவேன் கதையன்னு சொல்றான். ஆண்டவரே
நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே அவன் தேவன் அல்லன்னு அவனை உணர வைக்கும், அவன் ஒரு மனுஷன் அவனை புரிய வைப்பீராக. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஏன்னா தேவன் ஒருத்தர் தான் சொல்ல முடியும். நான் செய்கிறத ஒருவராலும் என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது. பிரதர் சிஸ்டர், தைரியமாக இருங்க. யார் உங்களை பார்த்து மிரட்டுறாங்க, என்ன சொல்கிறாங்க, நான் நினச்சேன்னா க்ளோஸ் பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்களா? நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரை நீர் நினைத்தால். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆராதனையில் பார்த்தோம், நீர் என்னை, நான் உன்னை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, அது நன்மைக்கு ஏதுவானவைகள். ஆனால் மனுஷன் நம்மளை குறித்து நினச்சிருக்கிற நினைவு எரிச்சல், பொறாமை, தீமை, படுகுழி வெட்டுறது, இங்கே முகத்துக்கு முன்னாடி ஒன்று பேசுறது, முதுகுக்கு பின்னாடி ஒன்று பேசுறது. தீமை நிறைந்த, தந்திரம் நிறைந்த, வஞ்சகம் நிறைந்த சமுதாயம். ஆனால் கர்த்தர் உங்களை குறித்து, என்னை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் நன்மைக்கு ஏதுவானவைகள். சத்தம் ஆமென் சொல்ல கேட்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவர் நீர் நினைத்தபடி தான் நடக்கும்ப்பா. ஆமென். இந்த மனுஷன் இப்படி சொல்கிறன்றதுனால நடக்காதப்பா, நான் நினச்சேன்னா அவனை முடிச்சிருவேன்னு சொல்கிறான்ப்பா. இந்த உம்முடைய காதில் விழட்டும் ஆண்டவரே, நான் நம்புகிறேன் நீரே என் தேவன். அடுத்து சொல்கிறான், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. அவனுடைய சாப்டர் நான் முடிச்சிருவேன், அவனை அழிச்சிருவேன், அந்த குடும்பமே இல்லாமல் போயிடும். ஆண்டவரே, என் காலங்கள் மனுஷனுடைய கரத்தில் அல்ல, என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி உங்களுடைய ஜனத்தை ஒடுக்குகிற, நசுக்குகிற அந்த சூழ்நிலைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. வேலை ஸ்தலமா, சமுதாயமா, சொந்த பந்தமா, அல்லது குடும்பத்திலேயே ஒரு ஆண்டவரே பிரச்சனையா, யார் வாயிலிருந்து என்ன வார்த்தை புறப்படுதுன்னு பாரும் ஆண்டவரே. சிலர் சொல்கிறாங்க நான் நினச்சேன்னு சொல்கிறாங்க ஆண்டவரே, ஆனால் அவங்களுக்கு கற்றுக் கொடுமப்பா. அவர்கள் தேவன் அல்ல, அவர்கள் மனுஷன். கரங்களை தட்டி சாதாரண மண் என்பதை கற்றுக் கொடுப்பீராகப்பா. நீர் ஒருவரே சர்வ வல்லமையுள்ளவர், நீர் நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை நான் நம்புகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கையை அழிக்கவும், கெடுக்கவும், நிர்மூலமாக்கவும் நினைக்கிற மனிதருடைய கரங்களில் அல்ல, சர்வ அதிகாரமும் வல்லமையும் உள்ள கரங்களில் நீங்கள் பத்திரமாக இருக்கிறீர்கள். சபைக்கு வந்து விட்டீர்கள் அல்லவா, இந்த ஆலயத்திற்குள் காலடி எடுத்து வைத்து விட்டீர்கள் அல்லவா. ஆண்டவர் சொல்றார், நீ என் கரத்தில் இருக்கிறாய். ஆமென். யாரெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறாங்களோ, ஆலயத்துக்குள்ள நுழைஞ்சி நீரே என் தேவன், நான் உண்மை மாத்திரம்தான் நம்பி இருக்கிறேன்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன் காலம், உன்னுடைய எதிர்காலம் மனுஷன் கரத்தில் இல்லை. உன்னை ஒடுக்கணும், அழிக்கணும்னு நினைக்கிற மனுஷனுடைய கரத்தில் அல்ல, என் கரத்தில் இருக்கிறது. ஓ, என் கரத்திலிருந்து நன்மையும் கிருபையும் உன்னுடைய ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தொடரும். தாவீதுக்குள்ள ஒரு நம்பிக்கைங்க, இந்த சவுல் அல்ல ஆளுகை செய்கிறவன், இந்த சவுல் அல்ல என்னுடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணுகிறவன், என் கர்த்தரை ஆளுகை செய்கிறவர், என் கர்த்தரை சகலவற்றையும் கண்ட்ரோல் பண்ணுகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கொஞ்சம் சத்தமாக தான் ஆமென் சொல்லுங்களேன். பிரதர் அண்ட் சிஸ்டர், இன்னும் நான் தானியேல் புஸ்தகத்துக்கு போல, உங்களுடைய இருதயம் சமாதானமாக இருக்கட்டும். சொந்த பந்தமே என்னை விட்டு சவால் விட்டுச்சு. கூட பிறந்த பிரதர்ஸை என்னை பார்த்து சொன்னாங்க, பிச்சை எடுப்படா அப்படின்னாங்க. என் கரத்தை அப்படியே கர்த்தருக்கு நேரம் உயர்த்தினேன். ஆண்டவரே, நீர் என் தேவன். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி அதே கூட பிறந்த சொந்த பந்தம் சொல்லுது, ஏண்டா எனக்காக ஜெபம் பண்ணுடா. அல்லேலூயா. அவங்களுடைய இருதயத்தில் ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. சாம் நப்தலியன், இந்த நடராஜனின் தேவன் மெய்யான தேவன், ஜெபத்தை கேட்கிற தேவன், எனக்காக ப்ரேயர் பண்ணுடா. அல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்லுவாங்க, யார் யாரெல்லாம் உங்களை கேவலமாக பேசுனாங்களோ, உங்களை ஒடுக்கணும்னு நினச்சாங்களோ, உங்களை அழிக்கணும்னு நினச்சாங்களோ, அவங்க உங்களுடைய உயர்வை பார்த்து சொல்லுவாங்க, நீ ஆராதிக்கிற தேவனே மெய்யான தேவன். கரங்களை தட்டி, ஓ எனக்காக நீ ஜெபம் பண்ணு, ஓ நானும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் தகப்பனே. தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது போல இந்த திருச்சபையிலே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் ஒவ்வொரு நபர்களுடைய காரியம் ஜெயமாய் மாறுவதாக. சத்தமாக ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் இங்கே என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறேன்னா, இந்த டோட்டல் தானியேல் புஸ்தகத்தை நான் எடுக்கிறதுனால வசனங்களெல்லாம் நிறைய எடுத்தால் எனக்கு டைம் நிறைய ஆகிடும். ஸோ வேகமாக ராஜாக்களை மாத்திரம் அந்த
தேவைப்பட்ட சில வசனங்களை மாத்திரம் சொல்ல போகிறேன். முதல் ராஜா நேபுகாத் நேச்சார். இவன் தான் இஸ்ரவேல் தேசத்தின் மீது படையெடுத்து வந்தவன். இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி கொண்டு போனவன். இஸ்ரவேலின் ராஜாவை அவன் வீழ்த்தி மக்களை அடிமையாக கொண்டு போனான். தேசத்தை அக்கினியினால் சுட்டெரித்தான் நேபுகாத் நேச்சார். எந்த தேசத்தை? தேவனது ஜனங்களின் தேசத்தை. தேவனது ஜனங்களை அடிமையாக கொண்டு போனான். அந்த அடிமைகளில் சிலர் தான் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இந்த 4 பேர் அடிமைகளாக இருக்கிறார்கள் இந்த நேபுகாத் நேச்சாரின் ராஜ்யத்தில். இது முதலாம் அதிகாரம். 2ஆம் அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா நேபுகாத் நேச்சார் ஒரு சொப்பனத்தை காண்றான். அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தம் அவனுக்கு தெரியல. பூமியில் உள்ள எல்லா ஞானிகள், சாஸ்திரிகள் எல்லாரையுமே கூப்பிடுறான். குறி சொல்லுகிறவர்கள் எல்லாரையும் கூப்பிடுறான். என்னுடைய சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லு. ஒருத்தராலும் சொல்ல முடியல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்களாம் ஞானிகள் இந்த தேசத்தில் இருக்கிறதே வேஸ்ட், எல்லா ஞானிகளை கொலை செய்யப்பா அப்படின்ட்டு கட்டளையை கொடுத்துட்றான். அப்போ கொலை செய்ய தேடும்போது இந்த தானியேலையும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவும் தேடினாங்க. என்ன நடக்குது, ஏன் கொலை பண்ணுறீங்க? இப்படி ராஜா ஒரு கனவு கண்டார். அதை விளக்கம் கொடுக்க யாருமே இல்லை. எனக்கு சில நாட்கள் தவணை கொடுங்கள், நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுறாங்க, டீமாக ப்ரேயர் பண்ணுறாங்க. அன்பான சகோதரனை சகோதரியை, எப்பவுமே தனி ஜெபம்னு போய் உக்காந்துக்காத. உன்னோடு கூட சில ப்ரேயர் பார்ட்னர்ஸை ஏற்படுத்து. ஆமென். ஒரு ஆபத்தான நெருக்கடியான நேரம் ஒருவர் ஜெபித்தால் 1000 பேர், 2 பேர் ஜெபித்தால் 10000 பேர். ஆமென். சில நேரம் பிரச்சனை மோசமாக இருக்கும். சில நேரம் சத்துரு மிகவும் நம்மளை அழிக்க வருவான். அந்த நேரத்தில் தனிக்கட்டையாக நிற்காத. உன்னோடு கூட ஆவியிலே ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற நபர்களை சேர்த்துக்கொள். ஆமென். சில நேரம் விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். டீம் ஒர்க்கில், டீம் ப்ரேயர்லெல்லாம் அப்படியே நான் ஸ்டபனாக இருக்கக்கூடாது. அவர்களுக்கு தகுந்தபடி நாமளும், நமக்கு தகுந்தபடி அவர்களும் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். அந்த டீம் ப்ரேயர் தான் ஒரு பெரிய விக்டரியை கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்களேன். குடும்பமாக ஜெபம் பண்ணுறதுலையும் கொஞ்சம் அர்ப்பணிப்போடு இருங்க. சண்டை போட்டாலும் கணவன் மனைவி சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அம்மா அப்பா பிள்ளைகள் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கொஞ்சம் ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சத்தமாக மறுபடியும் சொல்லுங்களேன். ஏன்னா இந்த ஜெபம் நிறைய வீட்டில் பிரச்சனையாக இருக்குது. புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டால் மாதக்கணக்காக பேசுறது கிடையாது. அம்மா பிள்ளைகள் கண்டுக்கிறதே கிடையாது. இந்த ப்ரேயர் இல்லைன்னா சத்துரு ஈஸியாக அட்டாக் பண்ணிடுவோம். எங்கே டீம் ப்ரேயர் இருக்குதோ அங்கே சத்துருவால் ஜெயிக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் சேர்ந்து ஜெபம் பண்ணுறாங்க. கர்த்தர் இறங்கி வரார். சொப்பனத்தின் அர்த்தத்தை கொடுக்கிறார். வேகமாக போகிறேன் நான். நேராக ராஜா கிட்ட போகிறாங்க. ராஜாவே, இதுதான் சொப்பனம், இந்த சொப்பனத்தின் அர்த்தம் இதுதான். ரொம்ப ரொம்ப ராஜாவுக்கு சந்தோஷம். அந்த 4 பேரையும் பவர்ஃபுல் போஸ்ட்டில் கொண்டு வந்து வச்சிடறான் நேபுகாத் நேச்சார். இப்போ 3ஆம் அதிகாரம். 3ஆம் அதிகாரத்தில் அதே நேபுகாத் நேச்சார் ஒரு பெரிய பொற்சிலையை வைக்கிறான். அந்த பொற்சிலையை வச்சு மேளதாளத்தை வாசிக்கும் பொழுது சகல ஜனங்களும் இந்த பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளை இடுகிறான். அந்த தேசத்தில் காணப்படுகிற அநேக அடிமைகளில் இந்த யூதர்களாகிய இந்த 4 பேர், தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இவர்களும் அந்த பொற்சிலையை பணிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை. தானியேல் கொலு மண்டபத்தில் இருக்கிறான். தானியேல் அரண்மனையில் இருக்கிறான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அங்கே ஒரு ஆஃபீஸர்ஸாக இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 3 பேர் சொல்கிறாங்க, நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், அந்த பொற்சிலையை பணிந்து கொள்ள மாட்டோம். ஒரு யூதன் பொதுவாக யெகோவா தேவனை தவிர வேறு யாரையும் என்ன பண்ண மாட்டான், வணங்கவே மாட்டான். அப்படி நமஸ்காரம் கூட பண்ண மாட்டான். அப்படி குனிய கூட மாட்டான். அவன் குனிகிறது யார்கிட்ட மட்டும்தான், கர்த்தர்கிட்ட மட்டும்தான். மற்ற இடத்துலலாம் இப்படி தான் பேசுவான். ஏன்னா வணக்கத்திற்குரியவர் கர்த்தர் மாத்திரமே, தொழுகைக்குரியவர் தேவன் மாத்திரமே. நம்ம கலாச்சாரத்தில் காலிலே போய் விழுந்துடுறோம். ஆனால் ஒன்று சொல்கிறேன் பாருங்க, நம்ம குனிவதும் பணிவதும் யார்கிட்ட மட்டும்தான் இருக்கணும், கர்த்தர்கிட்ட மட்டும்தான் இருக்கணும். மற்ற எந்த மனுஷனுக்கு முன்னாடி கொஞ்சம் நில்லுங்க. ஏன்னா சகல அதிகாரம் உடையவர் கர்த்தர் மாத்திரமே. ஆமென். அதனால் இந்த 3 பேர் சொல்கிறாங்க, நாங்கள் பணியவும் மாட்டோம், குனியவும் மாட்டோம், தொழவும் மாட்டோம். இப்படி பண்ணிங்கன்னா உங்களை அக்கினி சூளையில் போட்டுருவோம். நீர் அக்கினி சூளையில் போட்டாலும் சரி, நாங்கள் நெருப்பில் சாம்பலானாலும் சரி, நாங்கள் இந்த தேவனை வணங்கவே மாட்டோம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. நெருப்பு சூளையில் தூக்கி போடுறாங்க. போடும்போதே ராஜா பார்க்குறான், நம்ம தூக்கி போட்டது 3 பேர், ஆனால் அங்கே எத்தனை பேர் இருக்கிறாங்க? 4 பேர் இருக்கிறாங்க. கையை காலை கட்டி தூக்கி போட்டோம், ஆனால் அவங்க இப்போ எப்படி இருக்கிறாங்க? அக்கினி சூளையில் உலாவிட்டு இருக்கிறாங்க. பிரமிப்படைகிறான், கிட்டே வருகிறான், அவர்களை மேலே கொண்டு வர வைக்கிறான். பார்த்தால் அவர்கள் மீது அக்கினியின் மனம் கூட வீசவில்லை. உங்கள் தேவன்தான் மெய்யான தேவன்.
யார் சொல்லுவது? அவ்வளவு பெரிய பொற்சிலையை வைத்து சொல்லுகிறான், நான் வைத்திருக்கிற இந்த பொற்சிலை அல்ல தேவன், இந்த தேவனை காட்டிலும் பெரிய தேவன் நீங்கள் ஆராதிக்கிற தேவன். ஆமென். சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரே, எங்கள் தேசத்திலும் எங்களை பயன்படுத்துவீராக. நாங்க தேவனுக்காக, சபைக்காக வைராக்கியமா இருக்கும்போது, எங்களை உயிரையும் கொடுக்க துணியும் போது எங்கள் மூலமா நீர் நிரூபிப்பீரப்பா. கம்ப்ரமைசிங் ஆயிடக்கூடாது. பாவத்தோடு, விக்கிரக ஆராதனைக்காரர்களோடு எல்லாத்திலையும் சம்பந்தம் கலந்துட்டீங்கன்னா இப்படியெல்லாம் சாதிக்க முடியாது. அங்கே இந்த 4 வாலிபர்கள் மாத்திரம் தானே இருந்திருப்பாங்க. எத்தனை யூத வாலிபர்கள் இருந்திருப்பாங்க. ஆட போடா பைத்தியக்காரா, நம்ம போய் விழுந்துடலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம ஆண்டவர் தான் மன்னிப்பு கேட்டால் என்ன பண்ணிடுவார்? ஒன்றும் நடக்காது. உங்களை வச்சு எதையாவது ஒன்று பண்ணிட்டு போயிட்டுருப்பார். உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் இப்படித்தான் இருப்பேன். நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட், ஒரு ஹிஸ்டாரிக்கல் விக்ட்ரி, இந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். ஒரு சரித்திர வெற்றியை, ஒரு சரித்திர ரெக்கார்டை படைக்கும்படி நான் என் ஜனங்களை பயன்படுத்த போகிறேன். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். இந்த உபவாச நாளில் கர்த்தர் அப்படிப்பட்ட பாத்திரங்களாக நம்மளை மாற்றுவாராக. நேபுகாத் நேச்சார் 3ஆம் அதிகாரத்தின் இறுதியில் அறிக்கையிடுறான், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனை சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி, அங்க வார்த்தைகளை பாருங்க, ராஜாவின் கட்டளையை தள்ளி. ராஜாவின் கட்டளையை தள்ளுறது ரொம்ப சுலபம் கிடையாது. அரசியல் ஒரு கட்டளை போட்டுச்சு, ஐயோ அதுக்கு இணங்கி போதான் ஆகணும், அவசியமே இல்லை. வணக்கத்திற்குரிய, சபைக்குரிய, ஆராதனைக்குரிய காரியங்கள்ல அரசியல் உள்ள நுழைய வேண்டிய அவசியமே இல்லை. மனிதனுடைய அடிப்படை தேவைகளுக்கு தான் அரசாங்கம். மத ரீதியாக நம்ம ஜனநாயக நாட்டில் இருக்கிறோம். இதுல மூக்க நுழைக்க அரசியல்வாதிகளுக்கு அதிகாரம் இல்லை. அப்படி நுழைச்சா சொல்லணும், இதுல நாங்க உமக்கு உடன்பட மாட்டோம். ஆமென். இவர்கள் ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்களுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்ததுனால தூதன் அனுப்பி அவர்களை விடுவிக்கிறார். அதனால் இந்த தேவனை தவிர வேற ஒரு தேவன் இல்லை. இந்த தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தை யாராவது பேசினா அவங்க அக்கினி சூளையில் போடப்படும். ஒரு சட்டமே ஏற்றிடுறான். இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க வேறொரு தேவன். எவ்வளோ பெரிய கிரேட் ஒரு பெரிய ஒரு சாட்சியை பாருங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ தான் முக்கியமாக நான் ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன். இவ்வளவு தானும் நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போது 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் தேவனுடைய மகத்துவத்தை பார்த்தான், ஆண்டவருடைய வல்லமையை பார்த்தான். 2ஆம் அதிகாரத்தில் சொல்கிறான், இந்த தேவன் தான் சொப்பனங்களை விளக்கம் கொடுக்குற இந்த தேவனை போல ஒரு தேவன் இல்லை, அக்கினி சூழலில் தப்பி வச்ச இந்த தேவனை போல ஒரு தேவன் இல்லை. எல்லாத்தையும் பார்த்துட்டான், சத்தியத்தை நல்லா அறிஞ்சிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரத்தில் ஒரு பெருமையாக அவன் காணப்படுறான். நான் 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 நினைச்சேன்னா, நான் கட்டினேன்னா. இவ்வளவும் ஆண்டவர் வெளிப்படுத்தியும் நீ உன்னை தாழ்த்தலையா, பெருமையா இருக்கிறையா? அவனை மிருகத்தை போல தாழ்த்தி போட்டுட்டார், மென்டல் ஆகிட்டார். மனநிலை பாதிக்கப்பட்டவனாக ஆகாயத்து பணியில் நினைகிற ஆடு மாடுகளை போல ஒரு ராஜா அரண்மனையில் கம்பீரமாக இருக்க வேண்டியவன் இப்படி பரிதாபமாக இருக்கிறான். பிரதர் அண்ட் சிஸ்டர், இந்த முதல் ராஜா நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு செய்தி என்ன? சத்தியத்தை நல்லா அறிஞ்சிருக்கிறீங்க. ஒரு பவர்ஃபுல் பர்சன் நான் கிடையாது. யார் தான்? கர்த்தர் மாத்திரம்தான். தேவனுக்கு மேலே உங்களை தூக்கி வச்சிங்கன்னா மட்டப்படுத்திடுவார் அவர், தாழ்த்தி போற்றுவார் அவர். இந்த சபைக்கு ஊழியக்காரன் நான். ஆண்டவர் என்னை இந்த திருச்சபையை நடத்துவதற்கு விசுவாசிகளாகிய உங்களுக்கு ஒரு மேய்ப்பனாக ஒரு அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். நான் என்கிற அகம்பாவம் எனக்குள்ளே வந்துச்சுன்னு வச்சிங்களேன், என்னை மட்டப்படுத்திடுவார். பிரதர் அண்ட் சிஸ்டர், ஒரு அன்பாக ஒன்று கேட்குறேன், சபைக்கு மேலே உங்களை தூக்காதீங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஆண்டவரை அறிய அறிய ரொம்ப தாழ்மை வந்துடணும். பிரைஸ் தி லார்ட். தேவனை நெருங்க நெருங்க பயமும் நடுக்கமும் பிடிக்கணும். இந்த நேபுகாத் நேச்சார் சொல்கிறான், பெருமை வந்தால் அவர்களை மட்டம் தட்ட கர்த்தரால் முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் ஒருவரே சகல அதிகாரம் உடையவர்,
ஒன்றும் இல்லாத எனக்கு இவ்வளவு ஆண்டவரே கிருபைகள் வரங்கள் கொடுத்திருக்கிறீர்னா அது என்ன உயர்த்துவதற்கல்ல, உம்மை உயர்த்துவதற்கு. ஆண்டவரே, நான் தாழ்ந்திருக்க வேண்டும், நீர் உயர்ந்திருக்க வேண்டும். நான் சிறுக வேண்டும், நீர் பெருக வேண்டும். சத்மா ஆமென் சொல்லுங்களே. சபைக்கு மேலாக, குடும்பத்துக்கு மேலாக எங்களை உயர்த்துவோமானால் நீர் தாழ்த்தி போட்டுருவீரப்பா. நான் நினச்சேன்னா அப்படின்னு யார் வாயிலிருந்து புறப்படுதோ அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார். நீ மண்ணுடா, நீ மண்ணு, நான் ஒருவரே எல்லாவற்றையும் செய்கிறவர். சபையிலே எழுந்தருளும், குடும்பத்தில் எழுந்தருளும். சத்தமாமேன்னு சொல்லுங்க. உறவுகளுக்கு மத்தியில் எழுந்தருளும், இந்த சபையில் எழுந்தருளும். நீரே ராஜா, நாங்கள் சாதாரண மனிதர்கள். சத்தமாமேன்னு சொல்லுங்க. ரெண்டாவது ராஜா கிட்ட போயிடலாம். பெல்ஷாத்சார், இவன் யார் தெரியுமா? நேபுகாத் நேச்சாரனுடைய மகன், நேபுகாத் நேச்சாரனுடைய பையன். இந்த நேபுகாத் நேச்சார் என்னென்ன பாதையில் போனால் எல்லாத்தையும் இந்த மகன்காரன் கூட இருந்து பார்த்துருக்கிறான். அப்பங்காரன் பண்ண விக்கிரகம், அதன் மூலமாக அக்கினி சூளை, அதுக்கடுத்து தேவனை அறிந்து கொண்டது, பொற்சிலையை ஏற்படுத்தினது, இது எல்லாத்தையும் இந்த மகன்காரனுக்கு தெரியும். அதுக்கடுத்து அப்பங்காரன் மென்டலாக அலைஞ்சது, அதுக்கடுத்து அவன் தன்னை தாழ்த்தி மனம் திரும்பி கர்த்தருக்குள்ள தன்னை ஒப்பு கொடுத்தது. இந்த சத்தியம் எல்லாமே, இந்த சம்பவம் எல்லாமே மகனாகிய பெல்ஷாத்சாருக்கு நல்லா தெரியும். ஆனால் கவனிங்க, பெல்ஷாத்சார் மனம் திரும்பாதவன், தேவனுக்கு விரோதமாக தொடர்ந்து பாவம் செய்கிறவன். இஸ்ரவேல் தேசத்தின் மீது படையெடுத்தது யாருன்னா பெல்ஷாத்சார் கிடையாது, நேபுகாத் நேச்சார். நேபுகாத் நேச்சார் படையெடுத்து போகும்போது தேவனுடைய ஆலயத்திலிருந்து அந்த பொற்பாத்திரங்களை கொண்டு வந்து தன்னுடைய அரண்மனையில் வைக்கிறான். பொன் பாத்திரங்கள் எல்லாம் பலிபீடத்தில் பரிசுத்த வஸ்துக்களாக பயன்படுத்தக்கூடியவைகள். நீங்கள் உடன்படிக்கை பெட்டி, மகா பரிசுத்த ஸ்தலம், இந்த சப்ஜெக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே பொற்பாத்திரங்கள், மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரங்கள் இருக்கும். அதெல்லாம் வந்து மிக மிக பரிசுத்தத்திற்குரியவைகள். அது ஆசாரியனை தவிர யாரும் என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது. இந்த சத்தியெல்லாம் நல்லா அறிஞ்சவன் நேபுகாத் நேச்சார் அந்த பாத்திரத்தை எடுத்து அரண்மனையில் வச்சானே தவிர அதை தொடக்கூட இல்லை. எங்கடாப்பா நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு ஒரு தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவனுக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் இந்த நேபுகாத் நேச்சார் ராஜாவின் மகனாகிய பெல்ஷாத்சார் துணிகரம் உள்ளவன். அந்த பொற்பாத்திரங்களை எடுத்துட்டு வா, அதில் அந்த மதுபானத்தை ஊத்து. அவன், அவனுடைய மனைவி, மறுமையாட்டியடிகள், பிரபுக்கள் எல்லாரும் உக்காந்து அந்த பொற்பாத்திரங்களை மதுபானம் பண்ணி ஒரே கும்மால் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. தேவனுக்கு முன்பாக தாழ்த்தாதது, மனம் திரும்பாதது, அர்ப்பணிக்காதது மாத்திரம் அல்ல, தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்துகிற காரியங்களை பெல்ஷாத்சார் செய்கிறான். உடனே அவனை கர்த்தர் எச்சரிக்கிறார், ஒரு கையிருப்பை அனுப்புகிறார். மெனே மெனே தெக்கல் உபாசின், நீ தராசில் நிறுத்தப்படுகிறாய் பெல்ஷாத்சாரே, நீ தகுதி இல்லாதவனாய் இருந்து உனக்கு இந்த உயர்வை கொடுத்திருக்கிறேன். ஆனாலும் நீ உன்னை தாழ்த்தவில்லை. நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் ராஜ்யத்தை மேதியருக்கும் பெர்சியருக்கும் நான் கொடுத்து விடுவேன். நீ இப்பொழுது மேன்மையாய் இருக்கிறாயே, அதை இழப்பது மாத்திரமல்ல, உனக்கு அடுத்து அது இரண்டாக பிரிந்துவிடும். உனக்கென்று ஒன்றும் இருக்காத, மனம் திரும்பு. ஆனால் பெல்ஷாத்சார் மனம் திரும்பவில்லை. தேவன் எச்சரித்த பின்பும் அவன் பாவத்தில் தொடர்ந்து வாழ்கிறான். இந்த பெல்ஷாத்சார் சொல்லுகிற செய்தி என்ன? சத்தியத்தை அறிந்திருக்கிறான். அவனுக்கு தெரியும் சத்தியம் எது, அப்பா மூலமா எல்லாமே தெரியும். அந்த பொற்பாத்திரத்தை எடுத்து வந்து மதுபானம் பண்ணுவது என்பது தேவாலயத்தை தீட்டுப்படுத்துவது. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனது ஆலயத்திற்கு எஜமானன் கர்த்தர் மாத்திரமே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆலயத்தின் காரியங்கள்ல மனம் திரும்பல, தன்னை தாழ்த்தல, ஆனா தேவனுடைய ஆலயத்தின் அந்த பரிசுத்த பாத்திரங்களை தீட்டுப்படுத்துகிற அசுத்தமான பாவத்தில் அவன் காணப்படுகிறான். ஆண்டவர் அவனை எச்சரிக்கிறார், மனம் திரும்பிட்டு பெல்ஷாத்சாரே, உன்னை தராசில் நிறுத்தி பார்க்கிறேன். நான் உன்னை ஆசீர்வாதிச்ச ஆசீர்வாதத்துக்கு தகுதியாக நீ இல்லை. தராசுன்னா என்ன அர்த்தம்? ஒரு பக்கம் ஒரு கல் இருக்கும், ஒரு பக்கம் அந்த பொருள் இருக்கும். பெல்ஷாத்சாரை ஒரு இடத்துல நிற்க வச்சு தேவன் கொடுத்த கிருபைகளை அடுத்த இடத்துல வச்சு பார்த்தா பெல்ஷாத்சார் தகுதியாக இல்லை. பிரதர் சிஸ்டர்,
ஒரு பயம் நடுக்கம் பிடிக்கட்டும். தேவனது கிருபைக்கு நம்ம பாத்திரமாக இருக்கிறோமா? தகுதியாக இருக்கிறோமா? நிச்சயமாக நம்ம யாருக்கும் தகுதி கிடையாது. தகுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். ஆனால் ஆண்டவரே, நான் தகுதியாக இருக்கணுமே, நான் பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்கணுமே. ஏன்னா இது என்னுடைய காரியம் இல்லை, இது யாருடைய காரியம்? தேவனுடைய காரியம், ஆலயத்தின் காரியம். துணிகரமாக நான் இருக்கக்கூடாது ஆண்டவர், ஒரு நடுக்கம் பிடிக்கணும். ஆனால் பெல்ஷாத் சார் ரொம்ப ரொம்ப மோசமானவன். அந்த ஹார்ட், கடின இருதயம், ரொம்ப ரொம்ப கடின இருதயம். நான் பாரப்படுறேன். ஊழியக்காரர்களுக்கும் சரி, விசுவாசிகளுக்கும் சரி, முக்கியமாக லீடர்ஸ் யார் யார் முன்னணியில் நிற்கிறாங்களோ அவங்களுக்காக நான் சொல்கிறேன், கடின இருதயம் இருக்கவே கூடாது. தேவனுடைய காரியங்களில் விளையாட்டு இருக்கவே கூடாது. ஒரு பயமும் நடுக்கமும் பிடிக்கணும். நான் இதை ஒரு லீடர்ஸ்க்காக மாத்திரம் சொல்ல. ஃபஸ்ட்டு நான் யாருக்கு சொன்னேன்? ஊழியக்காரர்களுக்கு சொல்லுகிறேன். ரெண்டாவது லீடர்ஸ்க்கு சொல்லுகிறேன். மூன்றாவது விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன். இந்த லைன் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா தேவனுடைய காரியங்களில் நம்ம தகுதியாக இல்லாமல் விளையாடிட்டு இருந்தோம்னா கர்த்தர் மென்ன தெக்கல் ஒப்பாசி எழுதிடுவார். மத்தேயு 25:29 வாசிங்க. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணம் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். ஆண்டவர் ஒரு வார்னிங் கொடுக்கிறார். பெல்ஷாத் சாருக்கு வார்னிங் கொடுத்தது போல இங்கேயும் வந்து உலாவிட்டு ஒரு வார்னிங் கொடுக்கிறார். உனக்கு கொடுத்துருக்கிறேன்பா, உனக்கு கொஞ்சம் கிருபை வரங்கள் அபிஷேகம்லாம் கொடுத்துருக்கிறேன்பா. உள்ளவனே கவனமாக இரு, பயத்தோட நடுக்கத்தோடு இரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கொஞ்சம் சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க. நீ கவனமாக இல்லாவிட்டால் அவனுக்கு உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பெல்ஷாத் சார் கையில் கொடுத்ததை கர்த்தர் எடுத்துட்டு 2 பேருக்கு கொடுத்துட்டார். அந்த பரிதாபம் வானா பிரதர், என்னை எதுக்காக நீர் பிடிச்சீரோ அதை கடைசி வரைக்கும் நான் நிறைவேற்றினோம். என்னுடைய பொருளை நான் இழந்துடக்கூடாது. உனக்குள்ளதை நீ இழந்து போகாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். விளையாட்டு காரியம் இல்லை பிரதர் சிஸ்டர். ரெவரன்ஸ். நம்ம தேவன் பரிசுத்தவான்களின் சபைகளில் பயப்படத்தக்கவர். ஒரு பயம் நடுக்கம் இருக்கணும். அருமையானவர்களே, நேபுகாத்நேச்சாரை கர்த்தர் அப்படி லேசாக தட்டினார். மென்டல் ஆயிட்டான். அவன் இருந்த பொசிஷன்லேருந்து அவன் கீழே வந்துட்டான். கீழே வந்த உடனே அவன் நல்ல நிறைவாக இருந்தான், இப்போ குறைவாக இருக்கிறான். அவன் ரொம்ப கண்ணீரில் இருக்கிறான். உடனே அவன் யோசிச்சு பார்க்குறான், நான் நல்ல அரண்மனையில் சிங்காசனத்தில் கம்பீரமாக இருந்தேனே, ஏன் இப்போ இப்படி இருக்கிறேன்? அப்போ ஐயோ, நான் பண்ண தப்பு, ஆண்டவர் தண்டிச்சிட்டார். புத்தி திரும்பி வருது. தன்னை தாழ்த்துறான். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த கர்த்தரால் கூடும்னு தன்னை தாழ்த்திடுறான். அவனை தூக்கி மறுபடியும் அதே சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறார். இழந்த மகியை மறுபடியும் நேபுகாத்நேச்சார் கர்த்தர் கொடுத்துட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒருவேளை நானோ நீங்களோ தவறு செய்ததுனால சில ஆசீர்வாதங்களை இழந்திருப்போமானால் ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகிடுவோம். ஆண்டவர் என்னை மன்னி அப்பா, என்னை நான் தகுதி இல்லாத என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரை. மறுபடியும் கர்த்தர் இழந்த மகிமை என்ன பண்ணிடுவார்? கொடுத்துருவார். அந்த கெட்ட குமாரனுக்கு கொடுத்தார்ப்பார் நல்ல தகப்பன். அந்த முத்திரை, அந்த வாஸ்திரம், அந்த பாதரட்சை, அந்த மகிமை கொடுத்தார்ப்பார், கொடுத்துருவார். ஆமென். ஆனால் பெல்ஷாத் சார் ஸ்டஃப்டு நெக் பர்சன், கடின இருதயம் உள்ளவன், வணங்கா கழுத்துள்ளவன், அடங்காதவன், கீழ்ப்படியாதவன், எதற்கும் ஒத்து வராதவன். ஆண்டவர் அவனிடத்தில் இருந்ததை பறித்தார். ஆண்டவர், இந்த காலவெளியில் ஜெபம் பண்ணுறோம், எங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை நான் இழந்துடக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கொஞ்சம் சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்களேன். 3வது ராஜாவாகிய தரியு. இந்த தரியை பற்றி நம்ம ஏற்கனவே முதல் சண்டையவே பார்த்துட்டோம். ஒரு தப்பான ஒரு அக்ரிமெண்ட்டில் என்ன பண்ணிட்டான்? கையெழுத்து போட்டான். போட்டிருக்கக்கூடாது. ஒரு பெரிய பேரரசர், ஒரு கிரேட் கிங், ஒரு ஏதோ ஒரு மாநிலத்துக்கு ராஜா கிடையாது, ஒரு தேசத்துக்கு ராஜா கிடையாது, அவன் உலகத்துக்கே ராஜா. ராஜாவே, உம்மை போல ஒரு ராஜா இல்லை, நீர் எவ்வளோ பெரிய ராஜா அப்படின்னு 4-5 ஐஸை வச்ச உடனே அப்படியே மயங்கி கையெழுத்து போட்டான். நீட்டின பத்திரத்தில் பெரிய தப்பு பண்ணிட்டான். அந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டதுனால நடந்தது என்ன? தானியேலை தூக்கி எங்கே போட்டாங்க? சிங்கக்கெபியில் போட்டாங்க. 6ஆம் அதிகாரம்.
அவன் சிங்கக்கபியில் போட்டதை உடனே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சா. ஐயோ, நான் போட்ட கையெழுத்து தானியேலுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாயிடுச்சா. அவனுடைய மனசாட்சி அவனை வாதிக்கிறது. தானியேலை தப்பு வைக்கிறதுக்கு போராடுறான். ஆனால் அந்த நாட்டினுடைய சட்டம் என்னன்னா, எழுதினது மாற்றமே கிடையாது. கையெழுத்து போட்டால் அது ராஜாவே மாற்ற முடியாது. தானியேலை தூக்கி போட்டாங்க. இந்த ராஜா மாற்றலைன்னா என்ன? ஆண்டவர் சொல்றார், நானே ஆளுகை செய்கிறவர், நானே சகலவற்றையும் கட்டுப்படுத்துகிறவர். ஆமென். இந்த தரியுக்குள்ள ஒரு ஃபெய்த், ஒரு நம்பிக்கை, இவனுக்குள்ள ஒரு கிறிஸ்டியன் ஃபெய்த் இருக்குது தரியுக்குள்ள. அதனால் அவன் என்ன பண்ணிட்டான், அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக சாப்பிடவே இல்லைங்க, ஃபாஸ்டிங் இருந்துட்டான். நான் சாப்பிட மாட்டேன். கீத வாத்தியம் அவனை தூங்க வைக்கிறதுக்கு எவ்வளோ பிரயாஸ் பண்ணாங்க. எல்லாரும் வெளியே போ, யாரும் கிட்ட வராது, துரத்தி அடிக்கிறான். நல்ல பட்டு மெத்த பசு, நல்ல தூக்கம். நான் தூங்கவும் மாட்டேன், நான் சாப்பிடவும் மாட்டேன். துக்கத்தோடு துயரத்தோடு ராம் முழுவதும் கழித்து காலையில் எழுந்து ஓடுகிறான். 4 மணியோ 5 மணியோ ஓடுகிறான். ஓடி போய், தானியேலே இருக்கிறியா இல்லையாப்பான்னு கேட்கல. தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைக்க வல்லமை உள்ளவராய் இருந்தாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவனுக்கு நம்பிக்கை பார்த்தீங்களா? நிச்சயமா தானியேலின் தேவன் தான் மெய்யான தேவன். அவர் சிங்கங்களின் வாய்களில் தானியேலை விட மாட்டார். ஆமென். சில நேரம் நமக்கு கூட சந்தேகம் வந்துடும், ஐயையோ நம்ம தோற்றுருவோம். ஆனால் நம்ம எதிராளி பிசாசு இருக்கிறான் பாரு, அவனுக்கு நல்லா தெரியும், அப்பா இவன்கிட்ட மோதக்கூடாதுப்பா, இவன் எப்படி ஜெயிச்சிருவான், இவன் காரியம் எப்படி இருக்கும், ஜெயமாக இருக்கும். ஆனால் நம்ம நினச்சிடுவோம் அவ்வளோதான், நம்ம பனால், நம்ம போல்டு, நம்ம ஒன்றுத்துக்கும் உதவாதவும், நம்ம உருப்பிட மாட்டோம். நம்மளை குறித்து மட்டமாக நினைப்போம். ஆனால் சாத்தான் நினைப்பான், எப்பா இவன்கிட்ட மோதக்கூடாதுப்பா, இவன்கிட்ட நம்ம போனோம்னா நமக்கு தான் ஆபத்து, முள்ளில் உதைப்பது உனக்கு. ஆமாங்க, விசுவாசிகள் மேலே சபைகள் மேலே எட்டி உதைப்பது அவங்களுக்கு தான் பாதிப்பு. யாராக இருந்தாலும் சொல்கிறேன், சபையில் இருக்கிற விசுவாசிகள் மீது யாராகிலும் சபையில் இருக்கிற விசுவாசியே எட்டி உதைத்தால் கூட உதைக்கிறவங்களுக்கு தான் பாதிப்பு. ஆமென் சொல்லுங்களேன். இந்த தானியேலை பார்த்து கூப்பிடுறான், தானியேலே எப்படி இருக்கிற? ராஜாவே, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்பு வைக்க வல்லவரா. சிங்கக்கபிலேருந்து தானியேலை வெளியே கொண்டு வா. யார் யார் குற்றம் சாட்டினீங்க அந்த 122 பேரை கொண்டு வாப்பா. 120 தேசாதிபதிகள், அந்த 2 பிரதானிகள் தூக்கின்னு வந்து போட். 122 பேர் சேர்ந்து ஒருத்தனை வீழ்த்த பார்க்குறாங்க. இந்த ஒருத்தன் 122 பேரை க்ளோஸ் பண்ணிட்டான். என்ன நல்ல தேவன். இந்த 6ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, நானே ஆளுகை செய்கிறவர், கர்த்தரை எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறவர். பிரதர் அண்ட் சிஸ்டர், நான் உங்களுக்கு சொல்கிறேன், தானியேல் ஜெபத்தை விடவே இல்லை. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சபை கூடி வருதில் விடவே இல்லை. இன்றைக்கி சர்ச்சுக்கு வராதுக்கு காரணம் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? ஏன் உங்கள் பிள்ளை வரல, ஏன் உங்கள் குடும்பம் வரல, என்ன காரணம் சொல்ல போகிறீங்க? ஏன் ஜெபத்துக்கு வரல, ஏன் இந்த மாதிரி கர்த்தருக்காக வைராக்கியமாக இல்லை, என்ன பதில் சொல்ல போகிறீங்க? ஐயோ அந்த தரியு ராஜா மோசமானவங்க, அந்த பெல்ஷாத்சார், நேபுகாத்நேச்சாராவது பரவாயில்லைங்க, இந்த பெல்ஷாத்சார் இருக்கிறான் பாரு, மனசில் கடினமான இருதயம். மனுஷனை சொல்லிட்டு இருக்கிறியா? ஹிஸ்ட்ரி விக்ட்ரி ஹிஸ்ட்ரியாக இருக்காது, சரித்திர வெற்றியாக இருக்காது. உன்னுடைய காரியம் ஒரு பெரிய ஒரு மகிமையாக மாறாது. எதிர்த்து நெல், மனசில் ஆழமாய் நம்பு, இவனல்ல ஆளுகை செய்கிறவன், இவனுக்கு மேலாக இருக்கிற கர்த்தரை ஆளுகை செய்கிறவர். இவன் கரத்தில் நான் அல்ல, நான் இருப்பது கர்த்தர் கரத்தில். சத்தமாக ஆமென் சொல்லுங்களேன். தைரியமாக இரு பிரதர் சிஸ்டர். ஆனால் ஒன்றுத்தை நான் கேட்குறேன், மறுபடியும் ஃபஸ்ட்டு வாரம் பிரசங்கத்தை கொஞ்சம் டச் பண்ணுறேன். தானியேலின் வெற்றி காரணம் ஜெபம், அவனுடைய உத்தம வாழ்க்கை, அவன் சபைக்காக தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டினது. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து விழுந்து கிடப்பேன்னு சபையில் விழுந்து கிடவங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்புகிறார். ஆமென். சாட்சிகளை கர்த்தர் சபையில் கொண்டு வந்து வைக்கிறார். செத்தாலும் நான் சபையில் சாவன் வந்து நில்லு, சாக மாட்டீங்க, பிழைக்க வைப்பார் கர்த்தர். நம்ம தேவன் சாகடிக்கிறவர் அல்ல, பிழைக்க செய்கிறவர். அல்லேலூயா. ஆண்டவருக்காக ஒரு வைராக்கியம் பிடிக்கட்டும், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை அதிசயமாக செய்வார். ஃபைனலி கோரேஸ் ராஜா, இந்த ராஜா இவனும் வந்து ஒரு விக்கிரக ஆராதனையின் ராஜா தான். ஆனால் இந்த ராஜாவின் காலத்தில் தான் தேவனுடைய ஆலயம் புதுப்பித்து கட்டப்பட்டது. எஸ்ராவின் காலத்தில்
இந்த ஆலயத்தை பழுது பார்க்குற காரியத்தில் இந்த கோரேஸ் ராஜாவினுடைய கட்டளை வச்சு தான் பழுது பார்க்கிறார்கள். அதுக்கடுத்து இந்த கோரேசின் காலத்தில் தான் பாபிலோன் தேசத்தில் அடிமை இருந்த அந்த ஜனங்கள் மறுபடியும் இஸ்ரவேல் தேசத்துக்கு கடந்து போகிறார்கள். நல்லா கவனிச்சு பாருங்க. நான் உங்கள் கிரியைகளுக்கு பலனுண்டுன்னு ஒரு ராஜா, ஆசா ராஜாவை குறித்து செய்தி கொடுத்தேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? ஆமென். எரபெயாம், அதுக்கடுத்து ரெகபயாம், அதுக்கடுத்து அபியா. இந்த 3 ராஜாக்களின் காலத்தில் தேசத்திலும் தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் சின்ன பின்னமாயிட்டாங்க. ஆனால் அதற்கடுத்து வந்த ஆசா ராஜா தேவனது ஆலயத்தை கட்டுகிறான், தேவனது ஜனங்களை ஆசீர்வாதமாய் நடத்துகிறான். உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டுன்ற ஒரு செய்தி. அதே போல இந்த நேபுகாத் நேச்சார், பெல்ஷாத்சார், தரியு இவங்கெல்லாம் கொஞ்சம் ஆண்டவருக்குள்ள இருந்தாலும் அவங்களுடைய காலத்தில் ஜனங்களுடைய வாழ்க்கை கட்டப்படலை, தேவனுடைய ஆலயம் புதுக்கப்படலை. ஆனால் கோரேச கர்த்தர் கொண்டு வந்தார், ஆலயம் புதுப்பித்து கட்டப்பட்டது. தேவனது ஜனங்கள் தேசத்திற்கு போய் சுகமாய் குடியேற ஆரம்பித்தார்கள். அன்பானவர்களே, ஒரு நாள் வரும், தேவன் சொல்வார், நானே என் ஆலயத்தை கட்டுகிறவர், என் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவர். 70 வருஷம் ஒரு தீர்மானிக்கப்பட்ட காலம் போன உடனே கர்த்தர் கோரேசை கொண்டு வந்தார், ஜனங்களை ஆசீர்வதித்தார். அன்பு சகோதரனை சகோதரியே, உன் கண்ணீர் இப்படியே தொடர்கதையாக இருக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு நாள் வரும், உங்கள் வாழ்க்கையில் கோரேசை கர்த்தர் கொண்டு வருவார். நேபுகாத் நேச்சார் செய்யாததை, பெல்ஷாத்சார் செய்யாததை, தரியு செய்யாததை கோரேசை கொண்டு வந்து கர்த்தர் செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். உங்களுடைய வீடு கட்டப்படும், உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படும். ஆலயத்தில் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக இறங்கி வரும். தேவனுடைய கரமை இதை செய்து முடிக்கும். சத்தமா ஆமென் சொல்லுங்க. இந்த 4 ராஜாவும் விக்கிரக ஆராதன ராஜா தான், ஒருத்தனும் யூதன் கிடையாது. ஆனால் இந்த 4 ராஜாக்களை வச்சுக்கிட்டு பாபிலோன் அந்த உலக ராஜ்யத்தில் ஆண்டவர் பதிவு செய்கிறார், இயேசுவே மெய்யான தேவன், இந்த தேவனை போல வேறொரு தேவன். அன்பானவர்களே, ஆண்டவர் இந்த வசனத்தை எடுக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப அப்படியே ஒரு மனசு உண்மையாகவே சந்தோஷம் அடைந்தது. நான் ஆண்டவருக்கு என்னை அர்ப்பணித்தேன். ஆண்டவரே, நீரே ஆளுகை செய்கிறவரப்பா, எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணுறவர் நீர் தானப்பா. ஒருவேளை சத்துரு கெடுக்க நினைக்கலாம், அழிக்க நினைக்கலாம், நிர்மூலமாக்க நினைக்கலாம். எத்தனை ராஜாக்கள் எழும்பினாலும், எத்தனை ராஜ்யங்கள் எழும்பினாலும் என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்பொழுதும் சொல்லுகிறேன் என் அன்பு தேவ பிள்ளையே, உன்னை கெடுக்க ஒருவராலும் முடியாது, உன்னை அழிக்க ஒருவராலும் முடியாது. நீ இல்லாமற் போகும்படி மனிதன் சத்துரு எடுக்கிற எல்லா சதி திட்டங்கள் அவமாகவும் கர்த்தர் உன்னை கட்டி எழுப்புவார். நீ மகிமையான நகரமாய் குடி இருப்பாய். ஆமென். ஆண்டவர் அப்படியே செய்வார். ஆமென். சத்தமா சொல்லுங்க. உன்னை வீழ்த்தணும்னு நினைச்சவங்களுடைய வாயிலிருந்து வர வார்த்தை, நீ ஆராதிக்கிற தேவன் தான்ப்பா மெய்யான தேவன், கொஞ்சம் எனக்கும் சேர்த்து ஜெபம் பண்ணுப்பா. நடக்கும். கண்டிப்பாய் கர்த்தரையை நம்பி இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நடக்கும். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். இந்த தானியேல் புஸ்தகத்தினுடைய மைய புள்ளி இந்த 4 ராஜா கிடையாது, தேவனை எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கொஞ்சம் கவனிங்க. தேவனை எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர்னு நிரூபிக்க இந்த 2 ராஜ்ய பார காலத்தில் 4 ராஜாக்களுக்கு மத்தியில் கொண்டு போன நபர் யாருன்னா தானியேல். தானியேல் தான் முக்கியமான அந்த சக்கரத்துக்கு உரிக்கிற ஒரு கம்பி. அந்த கம்பி இல்லைன்னா அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. ஆனால் தானியேல் தான் அதில் முக்கியமான ஒரு ஹீரோ. அவனை குறித்து மாத்திரம் நான் சொல்லிட்டு, எல்லாமே நமக்கு தெரிஞ்ச வசனம் தாங்க, தெரியாத வசனம் கிடையாது. ஆனால் நான் இன்னைக்கு அந்த வசனங்களெல்லாம், தெரிஞ்ச வசனங்களெல்லாம் எந்த தலைப்பின் கீழே கொண்டு வரோன்னா, தேவனே ஆளுகை செய்கிறவர், தேவனே எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறவர். இப்போ பாருங்க, இந்த வசனம் வாசிங்க, 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். ராஜா சொல்றான், தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த வாலிபர்களுக்கெல்லாம் நான் என்ன சாப்பாடு சாப்பிட்றனோ அந்த சாப்பாடை கொடு. அவர்களை நல்ல சரீரத்திலையும் சரி, நல்ல ஞானத்திலையும் சரி, அவங்கள ட்ரெயின் பண்ணி கொண்டு வா. அதுக்கடுத்து அவங்கள செலக்ட் பண்ணுறேன். இதுதான் பிரதானிகளின் தலைவன்கிட்ட கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு. இப்போ தானியேல் சொல்கிறான், ராஜாவின் போஜனத்தில் தீட்டுப்பட்டது இருக்கிறது.
அருவருப்பான பறவைகள் மிருகங்கள் இருக்கிறது. லேவியராமத்தில் ஆண்டவர் சொல்றார், இந்த மிருகத்தை தொடாதே, இந்த பறவையை சாப்பிடாதே, இவைகளெல்லாம் அருவருப்பானது, அது நீ உன் வாயில புசிக்கவும் கூடாது. ஆனால் அந்த மிருகங்கள் எல்லாம் தானியேலுடைய அந்த பாபிலோன் ராஜாவினுடைய டேபிளில் இருக்கிறது. பார்க்குறான், ஐயையோ, இதை சாப்பிட்டால் தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு என்ன ஆகிவிடும்? துண்டிக்கப்பட்டுவிடும். ஆதலால் நான் ஒரு தீர்மானம் எடுக்க போகிறேன், ராஜாவின் போஜனத்தை தள்ளப் போகிறேன். பெரிய டிசிஷன். ராஜாவை மதிக்கலைன்னா என்ன ஆகுங்க? சிரச்சேதம். ஆனால் இவன் தைரியம் முடிவு எடுக்கிறான், நான் ராஜா வைக்கிற சாப்பாடை சாப்பிட மாட்டேன். அதனால் உனக்கு பதவி வராதுப்பா, அதனால் உனக்கு எதுவுமே கிடைக்காது. பதவியே இல்லையானாலும் பரவாயில்ல, எனக்கு இதனால் நான் தீட்டுப்படக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? தீட்டுப்பட்டு பதவி வாங்கிறதுக்கு பதில் தீட்டு இல்லாமல் சாதாரண மனிதனாக இருந்தே கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் நான் பிரவேசிப்பேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? என்னத்தங்க கொண்டு வந்தோம், என்னத்தங்க கொண்டு போகிறோம்? ஒன்றும் கிடையாது. பதவி, புகழ், மேன்மை, சொத்து, ஆஸ்தி, குப்பை எல்லாமே நம்ம பத்திரமா பரலோகத்துக்கு போகணும். சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு தீர்மானம் எடுக்கிறான், நான் ராஜாவின் சாப்பாடை சாப்பிட மாட்டேன். அப்போ ராஜாவின் சாப்பாடை கொண்டு வந்து வைக்கிற பிரதானிகள் தலைவன்கிட்ட அவன் கேட்குறான், எனக்கு இந்த சாப்பாடு வேண்டாம், பருப்பு, காய்கறி இதை கொடுங்க. எப்பா, உங்களுக்கு இந்த சாப்பாடை கொடுக்கலைன்னா என் தலையை வெட்டிடுவார். சாப்பிடாதனால உன் தலையை வெட்டுறாரோ இல்லையோ, கொடுக்காதனால என் தலையை என்ன பண்ணிடுவார்? ராஜா வெட்டிடுவார். அப்போ தானியேல் கேட்குறான், ஒரு 10 நாள் சோதிச்சு பாருங்க, அதுக்கு அடுத்து வேணுமானா நீங்கள் என்ன பண்ணுங்க, சாப்பாடு ஐட்டத்தை மாற்றிங்க. அதுக்குள்ளே ஜெபம் பண்ணுறான். பருப்புனால, காய்கறினால் அவனுடைய முகம் பிரகாசிக்கலை, ஜெபத்தினால, பரிசுத்தத்தினால அவனுடைய முகம் பிரகாசிக்க ஆரம்பிச்சது. ஹல்லேலூயா. அந்த மனிதனுடைய தயவு கிடைச்சது பார்த்தீங்களா? முடியாது முடியாது, நான் கொடுத்ததை தான் நீ சாப்பிடணும், கிடையாது. யார்கிட்டங்க மனித தயவு கிடைக்கும்? இந்த பாயிண்ட்டை மட்டும் முக்கியமாக வச்சுட்டு நான் முடிக்கிறேன். யாருக்குங்க மனித தயவு கிடைக்கும்? கர்த்தருக்காக தீர்மானம் எடுக்கிறவர்கள் பக்கத்தில் தயவு உண்டாகக்கூடிய பாத்திரங்களை கொண்டு வருவார். பரவாயில்ல, பாவத்தில் வாழலாம், இருக்கிறத அனுபவிக்கலாம், அனுபவி. உன் பக்கத்தில் இந்த தயவு கிடைக்காது. கடினமான இரும்பு போன்ற மனம் கொண்ட மக்கள் உன் பக்கத்தில் கொண்டு வந்து வச்சிருவார். உனக்கு தலைவலி, டார்ச்சர் இருக்கும், நீ மன உளைச்சல் அடைவ. அதே சமயம் நீ கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணிப்பார். தேவனே, நான் உனக்கு பிரியமாக வாழ்வேன், என்னுடைய வாழ்க்கை தீட்டுப்படாதபடி நான் காத்துக்கொள்வேன்னு ஒரு ஒப்பு கொடுத்து பாரு. அந்த கடின இருதயத்தை ஆண்டவர் சாஃப்டான இருதயமாக கர்த்தர் மாற்றிடுவார். பரவாயில்லப்பா, சரி நான் பார்த்துக்கிறேன், உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நான் இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்கள் பக்கத்தில் இருக்கிற மனிதர்கள் உங்களுக்கு மேலே இரக்கம் வைக்கணுமா? உங்கள் மேலே ஒரு அன்புள்ளவர்களாக இருக்கணுமா? நீங்கள் செய்ய வேண்டியது தேவ கிருபை உங்ககிட்ட இருக்குதான்னு பாருங்கள். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, தேவனது கிருபையினாலும் மனிதருடைய தயவினாலும் விருத்தி அடைந்தார்கள். முதல்ல தேவனது கிருபை, ரெண்டாவது தான் என்னது? மனித தயவு. தேவனது கிருபை வேணும்னா இருதயத்தில் ஒரு தீர்மானம் இருக்கணும். உலகம் அசுத்தமானது, ஆனால் நான் அசுத்தத்தில் இருக்க மாட்டேன், நான் பரிசுத்தமாக வாழ்வேன். உலகம் அநியாயம் செய்யும், ஆனால் நியாயமாக நான் இருப்பேன். ஆமேன்னு சொல்லுங்க. நீ இப்படி நின்று பாருங்க, உங்கள் பக்கத்தில் தயவுள்ள மனிதர்கள் நிற்பார்கள். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாக போகும்படி கர்த்தர் செய்வார். கொஞ்சம் சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்கள் வழி கர்த்தருக்கு பிரியமாக இல்லையானா உன்னோடு பழகிற நண்பன் கூட உனக்கு சத்ருவா மாறிடுவான். கவனமாக இரு பிரதர், சிஸ்டர். ஆண்டவருக்காக நீ நின்று பாரு, ஆண்டவர் உனக்காக நிற்பார். என்ன நடக்குது? 10 நாள் கழிச்சு பார்க்குறோம், அவனுடைய முகம் பிரகாசம் ஆயிடுது. உடனே அந்த பிரதானிகளின் தலைவன் என்ன பண்றான்? ராஜா புசிக்க கட்டளையிட்ட 16ஆம் வசனம் பாருங்க, அதெல்லாம் நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு ஆகாரத்தை கொடுக்குறான். பாருங்க, இவனுக்குள்ள இருக்கிற தைரியம் யாருக்குள்ள வந்துச்சு? அந்த பிரதானிகளின் தலைவன் கிட்ட வந்துச்சு. அப்பா, நீ மட்டும் இல்லப்பா, நானும் ராஜா கட்டளை என்ன பண்றேன், ஆண்டவர் தான்ப்பா சகல அதிகாரம் உள்ள தேவன். எவ்வளோ அருமையான ஒரு ஆண்டவர் பாருங்களேன். பிரதர், சிஸ்டர், நம்ம கூட இருக்கிறவர்களுக்கு நம்ம தேவனை வெளிப்படுத்துகிற பாத்திரங்களாக இருக்கணும். ஆமென். நானே தேவன் என்பதற்கு நீங்களே அப்படிப்பட்ட பாத்திரங்களாக இருக்கணுங்க. ஆண்டவர் நம்மளை இந்த விக்கிரக தேசத்தில் பொல்லாத இருதய கடினமுள்ள ராஜாக்கள், அரசாட்சிகள் மக்கள் மத்தியில் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். நம்மளை நசுக்கி போடவா,
நம்ம நசுங்கி போயிடுவோம்னு நினைக்கிறீங்க? கிடையவே கிடையாது. நம்மளை வச்சு அவர்களுக்கு பாடம் புகட்டுவார். இயேசுவே மெய்யான தேவன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் முழங்கார் படிடுவோமா? மனுஷனுக்கு பயப்படுவது கண்ணியை வருவிக்கும், கர்த்தருக்கு பயப்படுகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். அன்பானவர்களை, மனிதர்களுக்கு பயந்து மனிதர்களை ப்ளீஸ் பண்ண தேவனது கிருபையை விட்டுடாத, தேவனது சமூகத்தை இழந்துடாத. அவருடைய சபை கூடி வருதலை இன்னைக்கு விட்டுடுறாங்க, ஜபத்தை விட்டுடுறாங்க, பரிசுத்தத்தை விட்டுடுறாங்க. மனுஷனை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்டு ஒரு மாதிரி நினச்சிக்குவான் பாஸ்டர், அதனால் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபேமிலிக்காக, மனுஷனுக்காக எதையும் காம்ப்ரமைஸ் பண்ணாத. எனக்கும் கர்த்தருக்கும் உள்ள உறவில் மூன்றாம் நபர் நுழைவதற்கு நான் இடமே கொடுக்க மாட்டேன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்காக நாங்கள் வைராக்கியமாக இருக்கும் பொழுது எங்களுக்காக நீர் வைராக்கியமா இருப்பீரப்பா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சாத்தான் தந்திரமா உன்னை வீழ்த்தத்துக்கு வரான், பலவிதமான கண்ணிகளை வைக்கிறான், உன்னை மிரட்டுறதுக்கு பார்க்குறான், உன்னை பயமுறுத்த பார்க்குறான். உன்னோட மனசுல ஒரு தைரியம் வரட்டும். தேவனே, நீரே சகலவற்றையும் ஆளுகிறவர். என் காலங்கள் மனுஷனுடைய கரத்தில் அல்லப்பா, என்னை மிரட்டுற உருட்டவனுடைய கரத்தில் அல்லப்பா, என்னை கொலை செய்ய, என்னை வீழ்த்த, என்னை அழிக்க நினைக்கிற சத்துருவின் கரத்தில் அல்லப்பா. கரங்களை தட்டி என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என்னை பாதுகாக்க, என்னை நிறைய வயது வரைக்கும் ஏந்த சுமக்க தப்புவிக்க உம்மாலே முடியும். ஹல்லேலூயா. நீர் ஒருவரே சகலவற்றையும் செய்யலாம். யோபு இதைத்தான் சொல்றான். தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவரப்பா. பாதாளம் எவ்வளவு மோசமாக எனக்கு விரோதமாக வந்தாலும் நான் என் உத்தமத்தை விட மாட்டேன். எத்தனை பேர் மிரட்டினாலும், பொண்டாட்டி ஒரு விதமாக பேசினாலும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு விதமாக பேசினாலும், சமுதாயமே எனக்கு எதிராக போனாலும், ரெண்டு கரங்களை உயர்த்தி என் உத்தமத்தை, என் ஆவி பிரிய மட்டும் என்னை விட்டு விலக்கவே மாட்டேன். உமக்காக நான் வைராக்கியமாக இருப்பேன். எனக்கு நல்லா தெரியும் சாத்தான் நல்ல பெரிய ஒரு நபர், நீரே பெரியவர். அவன் நினைக்கிறது தான் நடக்கும் அல்ல. நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்களுக்காக தேவன் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை மனிதனோ சத்துருவோ தட்டி பறிக்கவே முடியாது. விடுதலை கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் நான் கர்த்தரையே ஆராதிப்பேன். சபையில வந்து விழுந்து கிடங்க. ஓ, என் ஜபத்தை, என் பரிசுத்தத்தை, என் உத்தமத்தை விடவே மாட்டேன். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளோடு கூட சபையில வந்து நாங்கள் ஆராதிப்போம். எத்தனை சத்துரு பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் எல்லா அதிகாரங்களுக்கும் மேலான அதிகாரமுடைய என் கர்த்தர் சகலவற்றையும் மாற்றுவார். அவரே காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். அவரே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். கரங்களை தட்டி என் தேவனே, நீர் செய்ய நினைத்தது எதுவும் தடைப்படாத ஆண்டவரே. தடை போல சத்துரு வாசல் அடைச்சாலும் தடைகளை உடைக்கிற ஆண்டவரே கர்த்தர், நீர் எனக்காக முன் செல்வீரப்பா. எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால காண செய்வீர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீர் என் முன்னால் நடந்து செல்வீர். தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீர் என் முன்னால் நடந்து செல்வீர். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீர். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீர். நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உம் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். உம் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. எனக்காக யாவையும்
செய்யும் தேவனே. கரங்களை நல்ல தட்டி கத்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya, ஹalleluya. தேவனே, நீர் சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவர். உம்முடைய ராஜரீகத்துக்கும் அதிகாரத்துக்கும் மேலாக ஒரு அதிகாரம் இல்லை. உம்முடைய வல்லமைக்கு மேலாக ஒரு வல்லமையும் இல்லை. நீரே சகலவற்றையும் கண்ட்ரோல் பண்ணுகிறவர். நாங்கள் மனிதனுக்கு பயப்படுவோமானால் நாங்கள் உமக்கு தூரமாக போய்விடுவோம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார். நாங்கள் உமக்கு பயந்து உமக்கு உண்மையாய் வாழ்ந்து, ராஜாக்கள் அதிகாரிகள் உமக்கு விரோதமாய் உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாய் எந்த கட்டளைகளை இயற்றினாலும் அவைகளை தள்ளி உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்தும் போது, உமக்காக நாங்கள் வைராக்கியமாக இருக்கும்போது எங்களுக்காக நீர் வைராக்கியமாக இருப்பீர். 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே, எங்களை ஒரு விசை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற ஆண்டவரே அந்த வைராக்கியத்தை இன்னும் அதிகமாக்கும் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே உலகத்துக்கு ஏற்றபடி ரெட்டை நிலை போட்டுருக்கூடாதப்பா. சபையில் வந்தால் ஒரு விதம், உலகத்துக்கு போனால் ஒரு விதம், அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவரே. விடுவித்தாலும் சரி, விடுவிக்காவிட்டாலும் சரி, எங்களுக்கு தேவன் தான் முக்கியம். எந்த சூழ்நிலையிலும் எங்களுடைய ஜபத்தை, எங்களுடைய ஆராதனையை, எங்களுடைய விசுவாசத்தை, எங்களுடைய பரிசுத்தத்தை நாங்கள் விடவே மாட்டோம். கரங்களை உயர்த்தி உங்களுடைய ஜனத்தை ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணும். சிலரெல்லாம் த்ரெட்டனிங் பண்ணப்படுறாங்க. நான் நினச்சேன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்கிறோம்ப்பா, மனிதன் தேவன் அல்ல, நீர்தான் தேவன். மனுஷன் தான் மண் என்று உணரும்படி செய்யும். நேபுகாத்நேச்சார், பெல்ஷாத்சார், தரியு, கோரேஸ் 3 ராஜாக்கள் உமை பற்றிக்கிட்டாங்க. அந்த ஒரு ராஜா கடைசி வரைக்கும் மனம் திரும்பல. கரங்களை உயர்த்தி எங்களுக்கு நீர் ஆண்டவரே கற்றுக் கொடுக்கும்போது நாங்கள் திருந்தினோம், எங்களை தாழ்த்தினோம், எங்களை அர்ப்பணிச்சிடணும், விட வேண்டியதை விட்டுணும். துணிகரமாக தொடர்ந்து நடந்து எங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை நாங்கள் இழந்துடக்கூடாது. உம்முடைய ஆலயத்தில் எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்துகிறோம். தொடர்ந்து நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனது அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமான வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக.